ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெள்ளைப்பூண்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி அழகா வெள்ளைப்பூண்டு குழம்பு எண்ணெயா இருக்கும், அந்த மாதிரி அழகா செய்யலாம் வாங்க. வீடியோல போய் பார்க்கலாம். கொஞ்சோண்டு புளி நனைய வச்சிருக்கேன் தண்ணியில. ஒரு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன், வெள்ளைப்பூடு உரிச்சு வச்சிருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மசாலா மல்லி பொடி எல்லாம் திரிச்சு வச்சிருக்கேன். இதுல 3 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். 2 துண்டு தேங்காய், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை ஒரு மிக்சியில போட்டு அரைச்சிடலாம். இப்படி வெட்டி போட்டு தேங்காய்லாம் வெட்டி வச்சு கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துறோம். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்புல ஒரு சட்டி வச்சாச்சு, அடுப்பு பற்ற வச்சாச்சு. சட்டி சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமா ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா தான் குழம்பு நல்லா இருக்கும். எண்ணெய் சூடாயிட்டு கடுகு போட்டுட்டேன். நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது, அதனால நல்லெண்ணெயில இந்த குழம்பு பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். வெந்தயம் கொஞ்சம் போடுங்க, 1 ஸ்பூன் அளவு வெந்தயம். கருவேப்பிலையில போட்டாச்சு. வெங்காயம் போடலாம். சின்ன வெங்காயம் உரிச்ச வெங்காயத்தை போட்டு கொஞ்சமா வதக்கணும். இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் வெள்ளைப்பூடு போடுவோம். வெள்ளைப்பூடு போட்டாச்சு, அதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த அளவு நல்லா வெந்து வரட்டும். தக்காளி பழம் போடுவோம். ஒரு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன், தக்காளி பழமும் போட்டுடலாம். நல்லா வெந்து வரட்டும். இந்த எண்ணெய் விட்டு நல்லா அழகா வெந்து வரணும். மஞ்சள் கொஞ்சமா போட்டுக்கிடலாம். யாருக்குமே இந்த மசாலாலையும் மஞ்சள் கலந்துதான் பிரிச்சு வச்சிருக்கேன், அதனால லேசா நான் மஞ்சள் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல எண்ணெய் விட்டு வர அளவுக்கு வதக்கணும். இப்போ புளி கரைச்சி வச்ச புளி தண்ணிய ஊற்றிக்கிடுவோம். புளி தண்ணி கரைச்சி வச்சு ஊற்றியாச்சு. அது கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ கல் உப்பு கொஞ்சமா தேவையான அளவு போட்டுக்கிடலாம். உப்பு போட்டாச்சு, கொஞ்சம் கொதிச்சு வரட்டுங்க. கொதிச்சு வந்து இப்போ மசாலா எடுத்து வச்சிருந்தோம்ல, ஒரு 3 ஸ்பூன் மசாலா, அதை கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டி விடணும். இந்த மாதிரி கிண்டி விட்டாச்சு. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ தேங்காய் அரைச்சி வச்சதை ஊற்றலாம். ஊற்றியாச்சு. கொஞ்சம் கலக்கி விட்டுருவோம். இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஊற்றிட்டு அதை மூடி வச்சிருவோம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தோம்னா நல்லா தீயும் நல்லா குறைச்சிக்கோங்க. குறைச்சி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்ல எண்ணெய் விட்டு நல்லா இப்போ பாருங்க, நல்ல எண்ணெய் விட்டு குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்க. வெள்ளைப்பூடு குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை சோறுல ஊற்றி சாப்பிட்டாக்கி சோறே காலி ஆயிடும். அவ்வளவுதான், சூப்பரா இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஒரு தடவை சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சூப்பரா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களுக்கும் சோறு பண்ணி நான் ஊற்றி சாப்பிட போறோம் நாங்க வெள்ளைப்பூடு குழம்பு.
சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்க.